10th standard mathematics chapter 3 exercise 3.1 question number 5. There are 12 pieces of 5, 10 and 20 rupee currencies whose total value is rupees 105. When first two sorts are interchanged and their numbers, its value will be increased by rupees 20. Find the number of currencies in each sort. So கவனிங்க 5, 10 and 20 rupee currencies-ல 12 pieces டோட்டலாக இருக்குதாமா. ஸோ அப்போது இதுக்கு நான் என்ன அசியூம் பண்ணிக்கிற போகிறேன்னா, let the number of 5 rupee coins வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 5 rupee நோட்ஸு கரன்சிஸை நோட்ஸு கரன்சிஸ் அப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை, கரன்சிஸ் போட்டால் ஒன்றும் இல்லை, இல்லை நோட்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10 rupee நோட்ஸுக்குள்ளது ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் 20 rupeesக்குள்ளது வந்து இசட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் வந்து இது. இப்போ கொஸ்டினை கவனிங்க, இது அசியூம் பண்ணி விட கொஸ்டின் கவனிங்க. தேர் ஆர் 12 pieces of 5, 10 and 20 rupee currencies டோட்டல் வேல்யூ இஸ் 105. இந்த டோட்டல் வேல்யூ ரெண்டாவது பார்த்துக்கோங்க. 5, 10 and 20 rupee currencies இருக்குல்ல, டோட்டலாக 12 pieces இருக்குது. டோட்டலாக 12 pieces, அதோட வேல்யூ எப்படி எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் டோட்டலாக 12 pieces இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இது மூணத்தை ஆட் பண்ணி 12ன்னு போட்டிருங்க. இது வந்து ஈக்குவேஷன் 1. கிவன் டேட்டா படி டோட்டல் பீசஸ் இருக்குல்ல, டோட்டலாக வந்து 12 pieces. ஸோ அப்போ 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா கரன்சி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 12 pieces இருக்குது. ஸோ அதனால் மூணத்தை ஆட் பண்ணி ஈக்குவல் டு 12 போட்டு ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது இப்போ இதை பாருங்கள், ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் 105. டோட்டல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து காயின்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 rupee நோட்ஸுக்கு 5 ரூபா வேல்யூ, 10 rupees நோட்ஸுக்கு 10 ரூபான்னு சொல்லி வேல்யூ, அண்ட் 20 rupee நோட்டுக்கு வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு வேல்யூ. ஸோ அப்போது நீங்கள் அந்தந்த நம்பராலே அதை மல்டிப்ளை பண்ணி தான் என்ன செய்யணும், எழுதணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் வந்து என்ன ரூபி இருக்குது, 5 rupee இருக்கா. ஸோ 5 rupeeக்கு வந்து எக்ஸு, 5 rupeeக்கு வந்து எக்ஸ், அப்போ 5x அப்படி போட்டுக்கோங்க. ப்ளஸ் 10 rupeeக்கு வந்து ஒய், 10 rupees. ஏன்னா வந்து 10 ரூபா நோட்டுக்கு வந்து 10 வேல்யூ, 10 ரூபான்னு சொல்லிட்டு வேல்யூ. ஸோ அப்போ 10y. ப்ளஸ் 20 ரூபா நோட்டுக்கு வந்து 20ன்னு சொல்லிட்டு வேல்யூ, 20z. அதாவது இசட்னு சொல்லிட்டு 20 ரூபா நோட்ஸோடைய எண்ணிக்கை, அதோட வேல்யூ வந்து 20. ஸோ அப்போ 20z தட் இஸ் ஈக்குவல் டு 105 ருபீஸ் வந்து 105. அதாவது இதோட வேல்யூ வந்து 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபான்னு சேர்க்கும் பொழுது மல்டிப்ளை பார்க்கும்போது ஒவ்வொரு ருபீஸ்க்கும் வேல்யூ, அதாவது ஒவ்வொரு நோட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒரு 5 ரூபா நோட்டு இருக்குன்னா இந்த 5 ரூபா நோட்டோடைய வேல்யூ வந்து, இது ஒரு 5 ரூபா நோட்டுன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து வேல்யூ என்ன இருக்கும், ₹5 இருக்கும். ஸோ இப்படி மொத்தம் ஒரு குறிப்பிட்ட நோட்ஸ் இருக்கும், எக்ஸ் நோட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் 5 into x. 5 ரூபா நோட்ஸ் வந்து எக்ஸ் நோட்ஸ் இருக்குனால 5x. 10 ரூபா நோட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒய் தடவை இருக்குது. ஸோ ஒய் நோட்ஸ் இருக்குது, எவ்வளோ நோட்ஸ் நம்மளே தெரியாது. ஸோ ஒய் நோட்ஸ், ஸோ அப்போ 10y. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் என்ன செய்யும் வரும். இதோட வேல்யூ வந்து ₹105 கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 105 equation 2. நெக்ஸ்ட்டு, when first two sorts, what are the first two sorts, 5 and 10 rupees. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க, நம்பர்ஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்பர்ஸில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக இந்த எக்ஸு பார்த்தீங்க, ஆக்சுவலாக 10y இருக்குல்ல. ஸோ இது ரெண்டு நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். நம்பர் வந்து இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா அதோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது இது 10 ஒய் நோட்ஸ் இருக்குது, அதாவது 10 ரூபா நோட்ஸ் இருக்குது. 10 ரூபா நோட்ஸ் தான் நம்மள ஒய்னு வச்சுருக்கோம். 10 ரூபா நோட்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, பட் 10 ரூபா நோட்ஸை ஒய்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த 10 ரூபா நோட்ஸ் என்ன ஆகுது, ஒய் நோட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, வேறு எக்ஸாக சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த ஒய் எக்ஸை சேஞ்ச் ஆகும், வேறு ஒன்றுமே இல்லை, ஒய் எக்ஸுன்னு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா அதில் வேல்யூ வந்து இருக்க வேல்யூக்கு கூட ஒரு 20 ரூபா சேர்ந்து வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதை எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒய் எக்ஸையும் சேஞ்ச் பண்ணி போடுங்க. 5y + 10x. இங்கே இஷ்டத்துக்கு மாட்டக்கூடாது, கரெக்டாக 5y, எக்ஸையும் ஒய்யும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸும் இருக்கிறதுல ஒய்யும், ஒய்க்கு இடத்துல எக்ஸும் போடணும், அவ்வளோதான். ஸோ அப்படி போட்டிங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வந்து 20 ரூபா வச்சு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது equation 3. ஸோ இது equation 3 போட முடியாது, கொஞ்சம் ஆர்டர் எழுதிக்கலாம். 10x + 5y + 20z is equal to 125. இது equation 3. ஏற்கனவே 105 கூட 20 ரூபா ஆட் ஆகுது. நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிருக்கேன். 25 ரூபா ஆட் ஆகுதுனால தான் இது ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு, 20 ரூபா ஆட் ஆகுது. 20 ரூபா ஆட் ஆகுதுனால தான் நம்மளுக்கு என்ன வந்துருக்கு, 25 வந்துருக்கு, சும்மா வரல. அதாவது இந்த மாதிரி ஒய்ஏ எக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது 10 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டு நம்பர் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி நம்பர் சேஞ்ச் ஆகுறதுனால அதோட வேல்யூ வந்து 20 ரூபா வச்சு எக்ஸ்ட்ரா ஆகிடுது. ஸோ அப்படி ஆகும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இந்த 3 ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி எத்தனை நோட்ஸ் இருக்குது, அதாவது XYZ எத்தனைன்னு உள்ளது XYZ கண்டுபிடிங்கன்னா, அந்த XYZ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரன்சிஸ். அதாவது ஈச் சார்ட்டில் நம்பர் ஆஃப் கரன்சிஸ். 5 ரூபா நோட்டு எத்தனை, 10 ரூபா நோட்டு எத்தனை, 20 ரூபா நோட்டு எத்தனைன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ண வரேன் பார்த்தீங்கன்னா, சால்விங் 1 and 2 ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுக்க போகிறேன்.
ஃபஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா ஐ கோயிங் டு எலிமினேட் திஸ் எக்ஸ் ஹியர் எக்ஸை எலிமினேட் பண்ண மாதிரி பிளான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 5x இருக்குது, இங்கே வெறும் x தான் இருக்குது. ஸோ அப்போ அது மொத்தமாக 5x வந்துடும். இது மொத்தமாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ தட் இம்ப்ளைஸ் 5 into x plus y plus z equal to 5 into 12. ஸோ அப்போ என்ன வரும் 5x plus 5y plus 5z is equal to 16 வருமா? இது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட் இக்குவேஷன் போட்டிங்கன்னா 5x plus 5y. இப்போ நான் வந்து ரெண்டு சால்வ் பண்ண போகிறேன். 5x z is equal to 16 தான். இது என்னது 5x plus 10y அதை மேலே போட்டுக்கலாம். 5x plus 10y. ஸோ இது பெருசாக இருக்குது, அதை மேலே போட்டுக்கிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். ஈக்குவல் டு 105 இருக்குது. ஸோ இது வந்து இக்குவேஷன் 2. இது வந்து இக்குவேஷன் இந்த இக்குவேஷன் ஃபஸ்ட் இக்குவேஷனாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் இக்குவேஷன் இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இக்குவேஷன் இது, அதை இன்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதுதானே இது இதை வந்துருக்குல்ல. ஸோ அதான் இது. இதை வந்து அப்படியே போட்டிருக்கேன். இப்போ வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸ் வந்து கேன்சல் ஆகும். ஸோ அதுக்காக கேன்சல் ஆகிடும். இது வந்து 5y, இது பார்த்தீங்கன்னா 15z, இது பார்த்தீங்கன்னா 5 10 6 4 45. இக்குவேஷன் 4. ஸோ இது இக்குவேஷன் 4ன்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ பாருங்கள், அடுத்தது ரெண்டு இது பண்ண போகிறேன். எது ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் இது ரெண்டுத்தையும் பண்ண போகிறேன். சால்விங் 2 and 3. அது ஏன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செகண்ட் இக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிடும், எக்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ அகைன் சால்விங் 2 and 3. ஈக்குவேஷன் 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 2 என்னது 10x சாரி இது 5x plus 10y plus 5x plus 10y plus 20z that is equal to 2 into 105. ஸோ இது என்ன வரும் 210 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். 10x plus 20y plus 40z equal to சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ அப்படி வந்ததுன்னா அந்த இக்குவேஷனை முதல்ல போட்டுங்க. 10x இப்போ ரெண்டத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். 10x plus 20y plus 40z equal to 210. அடுத்த பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, தேர்ட் இக்குவேஷன் அதில் 10x plus 5y plus 20z equal to 125 வந்திருக்கு. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் கேன்சல் ஆகிருக்கும். அகைன் இது பார்த்தீங்கன்னா 15y, இது பார்த்தீங்கன்னா 20z. 210ல் 125 போகுது. ஸோ அப்போ என்ன வரும் 10 0 1 1 5 8 என்ன வரும்னா 85. இக்குவேஷன் 5. சால்விங் 4 and 5. சால்விங் 4 and 5 இப்போ பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது 15y இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது 5y இருக்குது. ஸோ அப்போ இக்குவேஷன் 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது சால்விங் 4 and 5. ஸோ அந்த ரெண்டு இக்குவேஷன் இங்கே எழுதிக்கலாம். 5y plus 4z 15z equal to 45. அண்ட் இங்கே கிடச்சது பார்த்தீங்கன்னா 15y ப்ளஸ் என்ன கிடச்சி 20z ஈக்குவல் டு 85 கிடச்சா. இந்த இக்குவேஷன் தான் உங்கள் ஃபோர்த் இக்குவேஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் இக்குவேஷன். ஃபோர்த் இக்குவேஷனை என்ன பண்ணணும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா 15 வரணும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 into 5y plus 15z equal to 3 into 45. So 15y plus 45z equal to 3 into 45 என்ன வரும் 135 வரும். Let me check. 45 into 3 15 yes 135 வருதா. ஸோ இப்போ இதே வந்து இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ 15y plus 45z is equal to 185 135 sorry 135. 15y plus 20z equal to 85 வருது. மைனஸ் 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 கேன்சல் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 25z 45 20 போச்சுன்னா 25 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 0 13 கேன்சல் 0 50 வருது. ஸோ 25z is equal to 50. that implies z is equal to 50 by 25. 125 is 25, 225 is 50. ஸோ z ஓடைய வேல்யூ வந்து 2 கிடச்சாச்சு. z வேல்யூ வந்து 2 கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து இங்கே கிடச்ச ரெண்டு இக்குவேஷன் இருக்குது. இதை ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் ஃபோர்த் இக்குவேஷன் ஃபிஃப்த் இக்குவேஷன் ஆக்சுவலானது. இது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி எடுத்து இதில் எதுவும் போடணும்னா இக்குவேஷன் 4 அல்லது 5ல் போடுங்க. ஸோ இக்குவேஷன் 4 அல்லது 5னா நான் தான் இருக்குது மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த பாருங்க இதை தான் எடுக்கணும். ஸோ இதில் ஏதாவது இக்குவேஷன் எடுத்திங்கன்னா ஃபோர்த் இக்குவேஷன் எடுத்துக்காங்க இந்த இக்குவேஷன். ஸோ அப்போது சப்ஸ்டியூட்டிங் z is equal to 2 in equation 4.
இசட் வச்சு அது ஃபோர்த் ஈக்குவேஷன் பண்ணிங்கன்னா 5y as 15z is equal to என்ன வந்து 15z is equal to 45 z பிள்ளை 2 படிக்கும் ஸோ 5y plus 15 into 2 equal to 45 15 2s are 30 5y plus 30 equal to 45 அந்த 30 right hand side போயிட்டுனா that implies 5y equal to 45 minus 30 45ல 30 போயிட்டுனா 15 வரும் 15 ஸோ y equal to 15 divided by 5 1 5 is 5 3 5 are 15 அப்போ y equal to 3 கிடச்சி இப்போ நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்க சப்ஸ்டியூட் y equal to 3 z is equal to 2 in equation 1 equation 1 நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டே பார்த்தா x plus y plus z is equal to 12 மூணு நோட்ஸே ஆட் பண்ணியிருப்போம் மூணு நோட்ஸை ஆட் பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா x plus y plus z is equal to 12 அந்த ஈக்குவேஷனை போட்டிங்கன்னா x தெரியாது y வந்து 3 z வந்து 2 that is equal to 12 so x plus y equal to 12 x is equal to 12 minus y x is equal to 7 x கிடச்சிச்சு இப்போ லாஸ்ட் லைனாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 5 ரூபி நோட்ஸ் அதாவது 5 ரூபி கரன்சிஸ் 7 10 ரூபி நோட்ஸ் அல்லது கரன்சிஸ் நோட்ஸ் அதாவது கரன்சிஸ் எது போட்டாலும் ஓகே தான் 3 20 ரூபி நோட்ஸ் வந்து 2 இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஸ்டெப் எழுதி தான் நீங்கள் சம்மனிங்க முடிச்சிக்கணும் ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ